மார்னிங். காலையில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பச்சை பசேன்னு இருக்குது பார்த்திங்களா, நல்லா இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குது. நல்லா இருக்கா? இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் பாருங்கள் புல், இந்த இடம் ரொம்ப புல். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன், இப்போ திரும்ப புல் வளர்ந்துட்டு அதை இப்போ காலையில் அந்த புல்லெல்லாம் எடுக்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்படி தான் காலையில் நாங்கள் கார்டனிங்லாம் க்ளீன் பண்ணுவோம். பாருங்க, ஒரே புல், பயங்கர புல். நானும் ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் இப்படி புல்லெல்லாம் எடுப்போம். சரி, டைம் கிடைக்கிற நேரத்துலலாம் இப்படி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் புல்லை நீட்டாக. அதெல்லாம் இப்போ செஞ்சுட்ருக்கோம். இன்றைக்கி காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம், சரி இதெல்லாம் கொஞ்சம் எடுக்கலாமே அப்படின்ட்டு தான் உட்காந்து எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா ரொம்ப புல் வளர்ந்துடும், அப்படியே பயங்கரமாக புல் வளர்ந்துடும். ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தா 2 மழை பெஞ்சானா உடனே புல்லாம் வளர்ந்துருது இல்லைம்மா? புல் நல்ல நீட்டாக தான் வச்சுருந்தோம். புல்லெல்லாம் எடுத்து இப்போ திரும்ப புல் வரும், சரி கொஞ்சம் எடுக்கலாமேன்னு தான் எடுத்துகிட்ருக்கோம். நாங்கள் 2 பேர் தான் எடுப்போம், ஏன்னா இங்கே யாரும் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க எடுக்கிறதுலாம். ஆமாம், அதனால் நம்ம வீட்டு தோட்டத்தை நம்மளே தான் க்ளீன் பண்ணிக்கணும் வந்தேன் அப்படின்னு நினைக்கிறது. நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை பாருங்கள் புல் வெட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி தான் நாங்கள் 2 பேர் தான் சேர்ந்து புல்லெல்லாம் வெட்டுவோம். எங்கள் ஜாக் வந்துட்டான். எங்கள் ஜாக்கு பாருங்கள், நாங்கள் எங்கே இருக்கோமோ அங்கே தான் இருப்போம். அவன் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு அப்படியே பார்ப்பான். எப்படி பார்க்குறான் பாருங்கள். ஜாக் பாருங்கள், ஜாக் படுத்துருச்சு, எங்கள் கூட படுத்துருச்சு. பாருங்கள், நான் காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு. இது வந்து ஒரு கடை, ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. இந்த கடையில் வந்து எல்லா காயுமே இருக்கும், ஆனால் நான் வந்து இதில் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நான் வந்து பக்கத்தில் வந்து இந்த தோட்டத்து காய்கள்லாம் விற்பாங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லா நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதையும் வாங்குவேன். இங்கே தக்காளி கொஞ்சம் சீப்பாக இருக்கும், அதனால் அது மட்டும் வாங்கிட்டு வரலான்ட்டு இப்போ அந்த கடைக்கு வந்திருக்கேன். பாருங்கள், தக்காளி இப்போ எடுத்துகிட்ருக்கேன். எல்லா காயும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ தான் வந்தேன், ரொம்ப டயர்டாக இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து பிரித்து வச்சுட்ருக்கேன். இப்போ அதை வந்து கழுவி நல்லா தொடச்சிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து தோட்டத்து காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். அது சமயத்தில் 50 ரூபா 25 ரூபான்னு கூறு வைப்பாங்க. அந்த மாதிரி கூறு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லாயிருக்கும், காய்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கீரை, கத்திரிக்காய், நாட்டுக்காய்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் நான் வந்து உப்பு தண்ணியும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவி, இந்த இடம் வந்து நான் காய்கறி காய போடுறதுக்காகவே வச்சுருக்கேன். இது நல்லா நீட்டாக இருக்கும். நான் இதில் பாத்திரம் தான் காய போடுவேன். இந்த மாதிரி வத்தல் அந்த மாதிரி போடுறதா இருந்தால் இதில் போடுவேன், நீட்டாக இருக்கும். எல்லா காயும் நான் நல்லா கழுவி, வெயில் நல்லா அடிக்குது, அதனால் இந்த இடத்துல வச்சு இது ரொம்ப நேரமும் வைக்க மாட்டேன். வெயில் தண்ணி வடிஞ்ச உடனே எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து ஒரு கவரில் போட்டு வச்சுருவேன். இன்றைக்கி பாருங்கள், நான் மத்தியானம் லஞ்ச் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் வீட்டில் செய்கிறது தான். இப்போ தான் மார்க்கெட்டு போய்ட்டு வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். காலையிலே வந்து இன்றைக்கி குடல் வாங்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். சரி, அதை வந்து ஒரு ரெசிபி போடலாம் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா கடையில் வந்து போட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈரல் தான் கிடச்சிது, அதுவும் ஆட்டு ஈரல் கூட கிடைக்கல.
கோழி ஈரல் தான் கிடச்சிது. சரி நாளைக்கு சண்டே வேறு கடைகள்லாம் இருக்காது, அதனால் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இதை தான் நான் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பார் வைக்க போகிறேன். வெள்ளு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். அதை தான் நான் உங்ககிட்ட போய் ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல நான் வந்து ஈரல் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஈரலுக்கு வந்து நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு இதில் நம்ம வந்து பட்டை லவங்கெல்லாம் எதுவும் நான் போட மாட்டேன், அந்த பட்டை தூள் தான் போடுவேன். அதனால் வெறும் வெங்காயமும் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு 2 பச்சை மிளகாய். இதை போட்டு இப்போ நம்ம வதக்க போகிறோம். சைட் பை சைட் நான் அப்படியே சாதத்தையும் சாம்பாரையும் வச்சுறது உங்களுக்கு அப்படியே நான் காமிக்கிறேன். நான் செய்கிறது தான் எடுக்கிறேன், வேறு நான் விசேஷமாக ஒன்றும் இதுக்குன்னு எதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ணலை, வீட்டில் செய்கிறது தான் நான் எடுக்கிறேன். இது நல்லா வதக்கிட்டே இருக்கட்டும். அந்த டைமில் நான் வந்து சாதத்தை வைக்கிறது உங்கள்கிட்ட காமிக்க வைப்பாங்க. இன்னைக்கு குக்கரில் சாதத்துக்கு தண்ணி வச்சுறேன். சாதம் அப்படியே தண்ணி கொதிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் சாம்பார் சாம்பார் இது அதுக்குள்ளே இது ஆயிரம்ல, உடனே வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்து வேகிறதுக்காக கொஞ்சம் நான் உப்பு போடுறேன். இதெல்லாம் டக்குன்னு ஆகிடும். ஈரல் வந்து அதுவும் கோழி ஈரல் ரொம்ப டக்குன்னு ஆகிடும். கொஞ்சம் போல் நான் உப்பு போட்டிருக்கேன். இந்த டைப்பில் இஞ்சி பூட்டு பேஸ்ட்லாம் இன்றைக்கி காலியாகிடுச்சு. எல்லோரும் சாட்டர்டே தான் சண்டேஸில் தான் நாங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கிறதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிடுவோம். காலியாகிடுச்சு பாருங்கள். இதை அரைச்சி வச்சுட்டோன்னா வேலை ரொம்ப ஈஸி. எந்த ஒரு குருமா பண்ணுறது, அப்புறம் வந்து எண்ணெய் ஐட்டம் எது பண்ணுறதுக்கும் இந்த இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி போட்டுக்கிறேன், ஒரே ஒரு தக்காளி தான். எத்தனை பேர் வந்து நீங்கள் ஈரலுக்கு தக்காளி போடுவேன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் போடுவேன், சில பேர் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தக்காளி நல்லா வெந்துட்டுக்கிட்டோம். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பார்ப்போம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து மிளகாத்தூள், அப்புறம் சோம்பு தூள், அப்புறம் தனியாத்தூள் நான் 1 ஸ்பூன் தான் போடுறேன். அவ்வளோதான். இப்போ சுட்டிக்கு அவ்வளோதான். இதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் வேணும்னா அப்புறம் கூட போட்டுக்கிடலாம். நம்ம இன்னும் மிளகு சீரகம் பட்டை லவங்கத்தூள் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் நம்ம போடுவோம். ஆமாம், அதனால் இப்போ வந்து இதுக்கு உப்பு எல்லாம் போட்டோம். இப்போ இந்த ஈரல் அதில் போடும். டக்குன்னு வந்துடும் இந்த ஈரல். 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடும்ல? அதுக்குள்ளே வந்துடும், சீக்கிரம் வந்துடும். ஈரல் தானே போட்டாச்சு. இது 1/4 கிலோ ஈரல். கொஞ்சம் வெங்காயம் நிறையா போட்டால் தான் இதுக்கெலாம் நல்லாயிருக்கும். அதனால தான் வெங்காயம் நான் நிறைய சேர்ப்பேன், அதனால தான் வெங்காயம் போட்டிருக்கேன். சில பேர் அதில் உருளைக்கிழங்கு கூட எங்கள் அம்மாலாம் போடுவாங்க. உருளைக்கிழங்கு போட்டால் கூட நல்லாயிருக்கும். நான் போடலை இன்றைக்கி. ஆமாம், முடிச்சு தண்ணி விட்டு வரும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம அரிசியை போடலாம். வரட்டும், ப்ரெஷர் வரட்டும். இந்த டைமில் இதை கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டுலாம் போட்டுக்கல, கருவேப்பிலாம் போட்டியோ? இப்போ தான் போட்டேன். ஆனால் காரம் பத்தாத மாதிரி இருக்குல்ல. இன்னும் மிளகுத்தூள் போடணும், ஜீரகம் போடணும், பட்டை லவங்கம் போடணும். இப்போவே பார்க்கலாம் எவ்வளோ வந்திருக்குன்னு. 1/2 குக்கர் வந்துச்சு, 1/2 குக் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணியே ஊற்றக்கூடாது. நான் தண்ணியே ஊற்ற மாட்டேன் பாருங்கள். தண்ணியே அதில் இருக்க தண்ணியே அதில் வந்துடும் நல்லா. பாருங்க, ஒரு இதில் ஈரல் வச்சுருக்கேன், ஒரு இதில் சாதம் வச்சுருக்கேன். இந்த மீன் டைமில் கொஞ்சம் பாத்திரம் இதுவும் வேலை ஆயிடுது. ஆமாம், காலையில் இன்னைக்கு கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலைலாம் இருந்ததுனால இன்னைக்கு நான் வந்து காலையில் பாத்திரம் தேய்க்கல. அதனால்
நான் வந்து சாம்பாருக்கு பருப்பு கழுவிட்டுருக்கேன். ஆல்ரெடி வந்து சாதமும் ரெடி ஆயிடுச்சு, ஈரலும் ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த பருப்பு போடுறேன். பாருங்கள், இதில் நான் வந்து இப்போது பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் போடுறேன். ஒரே ஒரு தக்காளியை வந்து வெட்டி போட்டால் பருப்பு வேகாது, அதுக்காக தான் நான் முழுசாக போட்டிருக்கேன். அப்புறம் அதில் வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் மஞ்சத்தூள் வந்து போடலான்னு நினச்சேன். அப்புறம் யோசித்தேன் என்னென்னா, மஞ்சத்தூள் போட்டால் என்ன ஆகுதுன்னா குக்கர் மேலெல்லாம் அந்த வாஷர்லாம் மஞ்சள் ஆகிடுது. அதனால தான் நான் போடலை. தூள் பட்டுருதோ காட்டு உள்ளெல்லாம் இங்கெல்லாம் மஞ்சள் ஆகிடுது. ஆமாம், அது தேய்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் அப்படி போடுவேன். அது ஸ்டீமில் வரும்போதுல. ஆமாம், அப்படி போட்டுட்டான பிரச்சனையே இல்லைல்ல. அது ரொம்ப ஆகாது. இப்போ மூடிடலாம், பருப்பு மூடிடலாம். அந்த டைமில் இப்போ எறானே வருது எனக்கு காலையிலேருந்து. ஈரலை இப்போ பார்க்கணும். மூடியாச்சு, குக்கர் மூடிட்டேன். இல்லை, நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். அதில் உள்ள மசாலாலாம் நல்லா ஏற்கனவே நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்குதான்னு பார்த்துட்டு ஒரு டைம் நம்ம அதை கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் இன்னும் ஸ்பைசஸ் நம்ம சேர்க்க போகிறோம். என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, நான் வந்து வீட்டிலே வந்து கரம் மசாலா தூள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து எல்லா NV ஐட்டத்துக்கும் நல்ல சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ நான் சீக்கிரம் போடுறேன். ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் தான் நான் வச்சுருக்குது. அதில் ஒரு ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஹைலைட்டே வந்து மிளகுத்தூள் தான். மிளகுத்தூள் போட்டிங்கன்னா தான் இது ஈரல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை நான் வீட்டிலே அரைச்சி வச்சது. இது நான் போடுறது வந்து ஜீரகத்தூளும் போடணும் இதுக்கு. அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு. கடைசியில் வந்து நம்ம பெப்பர் பவுட்ரு தான் போட்டு அது ஆயில் பிரிஞ்ச உடனே நம்ம இறக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் பெப்பர் பவுட்ரு போடுவேன். பாருங்கள், பெப்பர் பவுட்ரு போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் சாப்பிட்றதுனால நான் வந்து பெப்பர் ஜாஸ்தி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரந்தோடனே ஆஃப் பண்ண போகிறோம். எல்லா பாத்திரம் தேய்ச்சிட்டேன். எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டேன். சாதம் வச்சு முடிச்சிட்டேன். இந்த பருப்பு வந்துடுச்சு. இந்த ஈரலை வந்து அது எவ்வளோ பாத்திரம் தேய்ச்சி சாதம் வந்துட்டு பருப்பு வந்துட்டுல 2 விசில் வந்துட்டு சாதம் அப்படியே முடிஞ்சிட்டுல பருப்பு அப்படியே முடிச்சிட்டேன். பாருங்கள், ஈரல் ஆயில் பிரிஞ்சு வந்துட்டேன். ஆமாம், இப்போ கொத்தமல்லி போட்டு இதில் சாதத்தை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஈரல் எவ்வளோ குயிக்காகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஈரல் ஃப்ரை ரெடி. பிள்ளைகளாம் எல்லோரும் வாங்க. பாத்திரம் தேய்ச்சிட்டேன். இப்போ பாத்திரம் தேய்ச்சாச்சு. இதை கொண்டு காய போடணும். இன்றைக்கி நான் வெளியில் தான் போட போகிறேன். நல்ல வெயில் இருக்குது. பாருங்க, ஒரே ஒரு சவுச்சோவு, ஒரு வெங்காயம், இது ஒரு தண்ணியில் போட்டு சவுச்சோன்னா பெங்களூர் கத்திரிக்காய். இதை நான் மெட்ராஸில் சவுச்சோன்றாங்க. மற்ற இடத்துல பெங்களூர் கத்திரிக்காய் தான் சொல்லுவாங்கல்ல. பருப்பு பாருங்கள், நல்லா வெந்துருக்கு. நல்லா நீங்கள் தக்காளியை வெட்டி போட்டிங்கன்னா பருப்பு கொஞ்சம் நேரம் ஆகும். அது நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. பட் எப்படின்னு தெரியல. இந்த தக்காளியை வெட்டி போட்டாலே பருப்பு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே நீங்கள் முழுசாக போட்டு பாருங்களேன், டக்குன்னு வந்துடும். ஆமாம், தக்காளி நிறைய டிப்ஸ். ஏன்னா அதில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் இல்லையா, அதனால புளிப்பு இருந்தால் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இதை எடுத்து தூக்கி புளியெல்லாம் கரைச்சி விட்டுட்டு நம்ம திரும்ப ஒரு கொதி வைக்க போகிறோம். சாம்பார் பவுட்ரு. இது நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுட்ரு. நீயே செஞ்சதோ வீட்டில்? ஆமாம். அப்புறம் வந்து என்னெல்லாம் போடுவேன் எல்லாருக்கும் தெரியுமோ? இல்லை ஒரு நாள் சொல்லு. அது ஒரு நாள் வீடியோ போடலாம். சாம்பார் இது கொஞ்சம் அது எல்லாம் மஞ்சத்தூள் நான் போடலை பார்த்தீங்களா, அதனால் இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் சேர்த்து பருப்பு காய்க்கு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள். நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் சாம்பார் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு எனக்கு. அதனால தான் நான் வந்து மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே கொஞ்சம் நிறைய சேர்ப்பேன். மஞ்சள் தூள் சேர்க்கறது நல்லது, வேற ரொம்ப நல்லது. அதனால தான் மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறைய சேர்க்கறது. அப்புறம் கொஞ்சோண்டு காரப்பொடியும் போடுவேன். போட்டால் அந்த கலர் நல்லா இருக்கும். காரப்பொடி மீன்ஸ் மிளகாத்தூள். இப்போ இது நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? ஆமாம். இதில் நம்ம உப்பு போட்டுட்டோம், மஞ்சத்தூள் போட்டுட்டோம், சாம்பார் பொடி, மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டோம். இப்போ இதில் நான் புளி கரைச்சி வச்சேன். புளியை நான் எப்போது என்ன பண்ணுவேன்னா, சமையல் செய்கிறனோ இல்லையோ, காலி ஆயிடுச்சுன்னா உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். அது நம்ம வந்து சட்னி அரைக்கிறதுக்கு, இல்லைனா திடம்னு நம்ம ஒரு ரசம் வைக்கணும், உடனே வச்சிடலாம். புளி கரையறதுலாம் லேட் ஆகும் பார்த்தீங்களா, அதனால் நான் எப்போதுமே இப்படி ஊற வச்சு வச்சுட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ டக்குன்னு இப்படி கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இப்படி பண்ணி தான் பழக்கம். எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இதை பருப்பில் ஊற்ற போகிறோம். அது பருப்பு விசில் ஸ்டீம் அடங்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அதனால நான் இந்த மாதிரி இதை அந்த டைமில் நம்ம வெட்டி வேக வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு தாளிப்பு தாளித்து இதில் ஊற்றுவோம். ஒரு விசில் வரணுமா? ஆமாம்.
அப்புறம் தாளிக்கணும்ல. இப்போ தண்ணி ஊற்றணும், தேவையான தண்ணி ஊற்றணும். புளி ஊற்றிருக்கோம்ல, அப்போ தேவையான தண்ணி ஊற்றணும். சாம்பார் இப்போவே இவ்வளோ கட்டியாக இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? ரொம்ப கட்டியாயிரும், அல்வா மாதிரி ஆயிரும், கட்டி பொறுப்பாயிடும். அதுங்க நான் தாளித்து ஊற்ற போகிறேன். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு பொடிட்டோம். இந்த டயத்தில் நல்லா பொடிக்கிட்டோம். இந்த காஞ்ச மிளகாய் இதில் போடுறேன். காஞ்ச மிளகா போட்டேன். இதில் கருவேப்பிலை போட்டேன். கொஞ்சம் 2 வெந்தயம். நான் வெந்தய பொடி எப்போதும் அரைச்சிச்சுன்னா போடுவேன். வெந்தய பொடி காலி ஆயிடுச்சு. நான் காலையில் கொஞ்சம் வெந்தய பொடி சாப்பிடுவேன்னா அதனால காலி ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் அரைக்கணும் பாருங்கள். இது மாதிரி தான் வறுத்து அரைக்கணும். நம்ம சாம்பார் பொடியில் வெந்தயம்லாம் போட்டு தான் பண்ணுவோம். ஆனாலும் தாளிக்கும் போது கொஞ்சம் வெந்தயம் போட்டால் நல்லா தானே இருக்கும். என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இது ஸ்டவ்விலேருந்து இந்த கடாய் எடுத்து இதில் இந்த மிளகாத்தூள் போட்டு இப்படி வறுத்து ஊற்றிடுவேன். இப்படி வறுத்து ஊற்றும் போது அந்த கலர் சாம்பார் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டவ்வில் இருக்குது ஒரு விசில். எதுக்காக விசில்னா இந்த காய் வேகணும் பார்த்தீங்களா, அதுக்காக. அவ்வளோதான். இது பார்க்கறதுக்கு பாருங்கள் ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும் கலரு. அதுக்காக தான் நம்ம வந்து அதை ஊற்றுறோம். இப்போ நான் மூடிடுறேன், குக்கர் மூடிடுறேன். பாருங்கள் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு காய். இந்த டயத்தில் நான் வந்து கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுக்கிறேன். அப்போ நல்லா இருக்கும் சாம்பார், மணக்க இருக்கும்ல. அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு ஸ்பூன் நெய் இது ஊற்றி நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்படி இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும். இப்படி நம்ம குக்கரில் வந்து சாம்பார் தாளிக்கும் போது அந்த சாம்பார் வந்து வாசனை அப்படியே நல்லா இருக்கும். அதுதான் அந்த இது. அடுத்தது பாருங்க, இது லிவர் ஃப்ரை, ஈரல் ஃப்ரை. ஈரல் ஃப்ரை பாருங்க, நாட்டுக்கோழி ஈரல் ஃப்ரை. வாங்க வாங்க பிள்ளைகளா, எல்லாரும் வாங்க வாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு இதுதான். நாங்கள் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்றது இதுதான். இதை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் நான் ஸ்பெஷலாக எதுவும் செய்யலை. காய்கறி வாங்கிட்டு வந்து சாம்பார் அண்ட் லிவர் ஃப்ரை. குக்கர் சாதம் தான். சரி, எப்படி பலபலன்னு இருக்குது பாருங்கள். செஞ்சு பாருங்கள். இது மாதிரி என்னோட சாம்பார் ஈரல் செஞ்சு பாருங்கள். வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்றதுக்கு வாங்க. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்றது. அப்படின்னா தான் யூ வில் கெட் ஆல் த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ். Thank you. Bye-bye. 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 God bless you all.